ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் இருக்கிறதுலையே அண்டர் 20,000க்கு ஒரு பெஸ்ட்டான ஒர்த்தான நான் சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் எது அப்படின்னு யாராச்சும் கேட்டால் நான் நிச்சயமாக சாம்சங்கோட கேலக்ஸி M31 ஸ்மார்ட் ஃபோன் தான் சொல்லுவேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்த்தா 6000 mAh மேசிவ் பேட்டரி, சூப்பர் AMOLED பேனல், 64 மெகாபிக்சல் குவாட் கேமரா செட்டப், 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரான்னு சொல்லிட்டு வேற லெவல் ஃபியூச்சர்ஸ் கொடுத்து வெறும் 16,500 தான் ஸ்டார்டிங் ஆப்ஷன் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சக்சஸர் மாடல் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் M சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கேலக்ஸி M31s ஆகஸ்ட் மாதம் லான்ச் பண்ண போதா எக்கச்சக்கமான லீக்ஸ் ரூமர்ஸ் எல்லாம் போயிருந்துச்சு. அப்பயே அதை பற்றி கவர் பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஆனால் ரொம்ப சர்ப்ரைஸாக சாம்சங் தரப்புலேருந்து நேற்று அமேசான் வெப்சைட்டில் சாம்சங் கேலக்ஸி M31s ஸ்மார்ட் ஃபோனுக்கான அஃபிஷியல் லிஸ்டிங் கொடுத்துட்டாங்க. அந்த லிஸ்டிங் வச்சு பார்க்குறப்ப இந்த M31s ஸ்மார்ட் ஃபோன் ஜூலை 30 பகல் 12 மணிக்கு லான்ச் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. அது போக அந்த லிஸ்டிங்லேயே இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின எக்கச்சக்கமான கன்ஃபார்மான ஸ்பெக்ஸ் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் சாம்சங் தரப்புலேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கீக் பெஞ்ச் லிஸ்டிங்க்கு போயிருக்கு. அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரேம் கொடுக்க போகிறாங்க, ஆண்ட்ராய்டு என்ன வெர்ஷன் என்ன போகுதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு 50% ஸ்பெக்ஸ் நமக்கு தெரிய வந்துருச்சு. ஆக மொத்தம் இந்த ஃபோனோட ப்ரைஸை தவிர மற்ற எல்லா ஸ்பெக்ஸுமே நமக்கு தெரியும். இந்த வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி M31 ஸ்மார்ட் ஃபோனோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தலாம். நீங்கள் அண்டர் 20,000க்கு ஒரு பெஸ்ட்டான நான் சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து நம்ம டெக் ஃபார் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் ஜெனரேட் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எடுத்து ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்சங் பொறுத்த வரைக்கும் அவங்களோட கேலக்ஸி M சீரிஸ்க்கு மட்டும் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு மாறப்ப பெருசாக எந்த ஒரு அப்கிரேடுமே கொடுக்க மாட்டாங்க. அப்படிதான் லாஸ்ட் டைம் M30sலேருந்து M31 ஸ்மார்ட் ஃபோனுக்கு அப்கிரேட் பண்ணுறப்ப டிஸ்பிளே டிசைன் வரையில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கொடுக்கல. இதில் என்ன டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி தான் இங்கே கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த டைம் அப்படி கொடுக்காம M31லேருந்து M31sக்கு போகிறப்ப எக்கச்சக்கமான அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் டிஸ்பிளே செக்மெண்ட்டில் இங்கே ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். இங்கே ஃப்ரண்ட்டில் பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுத்து ஒரு பெரிய சைஸ் டிஸ்பிளே அமேசான் லிஸ்டிங்கில் காட்டியிருக்காங்க. ஆனால் சைஸ் என்ன அப்படின்னு சொல்ல இங்கே ஒரு மாஸ்டர் டிஸ்பிளே கொடுத்துருக்கு அப்படின்னு மட்டும் சாம்சங் தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக 6.7 இன்ச் இல்லைனா 6.8 இன்ச் மேசிவ் டிஸ்பிளே தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. எது எப்படியோ இங்கே சென்டரில் பஞ்சுவல் கொடுக்கறது ரொம்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுவும் ரொம்ப சின்ன சைஸில் தான் இருக்குது. அது போக கீழே இருக்க பேசலுமே ரொம்ப தின்னாக கொடுத்துருக்காங்க. அதனால 90% மேலே கன்ஃபார்மாக இங்கே ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணுவாங்க. அது போக இந்த டிஸ்பிளேக்கு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டர் 20,000க்கு இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் நம்ம எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே பார்க்காத பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுத்து சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பேக் சைடு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன்லாம் இங்கே காட்டி இமேஜ் வச்சு பார்க்குறப்ப இல்லை சைட்லேயும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லவே இல்லை. அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்து எடுத்து வர போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட M சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்குறாங்க. ஓவராலாக இங்கே டிஸ்பிளேக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒர்க் பண்ணி தான் சாம்சங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாஸ்ட் டைம் லான்ச் பண்ண M31 ஸ்மார்ட் ஃபோன்லேயே டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பஞ்சுவல் கொடுத்துருங்காட்டி இன்னமும் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல் இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இந்த டைம் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இங்கே பேக் சைட் டிசைன் போனீங்கன்னா காலங்காலமாக கொடுக்குற மாதிரி அந்த பிளாக் ப்ளூவில் ஒரே டிசைன் கொடுக்காம இந்த டைம் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு கேடிங் ஃபினிஷ் எடுத்துகிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. மேலே ஃபுல்லாக ஒயிட் கலர் இருக்குது, கீழே ஃபுல்லாக டார்க் ப்ளூ கலர் இருக்குது. பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இருந்தாலுமே இன்னமும் A சீரிஸ் அளவுக்கு ஒரு நல்ல டிசைன் பிலாசபி இங்கே எடுத்து தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த டிசைன் எனக்கு ஓரளவுக்கு ஓகே தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் கீழே சாம்சங் பேனிங் கொடுத்துருக்காங்க. மேலே சாம்சங் கேலக்ஸி M31 ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்த மாதிரி ஸ்கொயர் மாடுவலில் குவாட் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் லிஸ்டிங்கில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்கேயும் 64 மெகாபிக்சல் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. அது இவங்களோட சாம்சங் சென்சார் தான். ஆனால் இதை வந்து ஒரு இன்டெலிஜென்ட் கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் டேக்கில் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும், வீடியோஸ் எடுத்துக்க முடியும், அதுவும் எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சாம்சங் எங்களோட ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோனை கொடுக்குற ஃபியூச்சர். இந்த டைம் இந்த பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனான M31 ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்துருக்காங்க. அதனால கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மற்ற 3 சென்சாரை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலுமே இங்கே சாம்சங் சொல்ல கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார், 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார், 5 மெகாபிக்சல் டெப் சென்சார் கொடுப்பாங்க. அப்படியே செல்ஃபின்னு வந்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க பஞ்சுவலில் ஒரு 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்து வருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே கன்ஃபார்மான ஃபீச்சர்னு கேட்டிங்கன்னா அமேசான் லிஸ்டிங்கில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 6000 mAh மேசிவ் மான்ஸ்டர் பேட்டரி கொடுக்குறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் லாஸ்ட் டைம் கொடுத்த மாதிரி 6000 mAh பேட்டரி மட்டும் ஒர்த்தாக கொடுத்துட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வெறும் 15 வாட் மொக்கையாக கொடுக்காம இந்த டைம் ஒர்த்தாக ஒரு 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இது யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணோம்னா
ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள கன்ஃபார்மா சார்ஜ் பண்ணிக்க முடியும். இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அப்கிரேட்னு சொல்லுவேன். நிச்சயமா அண்டர் 20,000க்கு 6000 mAh பேட்டரி 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கன்ஃபார்மா இந்த ஃபோன் வாங்கலாம். இங்க ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்மே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கீக் பென்ச் லிஸ்டிங் ஆயிடுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை வச்சு பார்க்குறப்ப சிங்கிள் கோர் மல்டி கோர் பாயிண்ட்ல வச்சு பார்க்குறப்ப சாம்சங் கேலக்ஸி M30s M31 இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனையும் பார்த்த சேம் அதே எக்ஸினோஸோட 9611 ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண மாதிரி தெரியுது. அதனால உங்களோட தேவை ஹை கேமிங் ஹை கிராஃபிக்ஸ் இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இந்த நான் சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் செட் ஆகாது. ஆனால் நார்மலான கேமிங் ஆடுவேன், நார்மலான யூசேஜ் தான் பண்ணுவேன், எனக்கு அதே போதும் எதிர்பார்க்கறவங்களுக்கு நிச்சயமா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் அப்டேட் கொடுப்பாங்க. இவங்களோட One UI 2.0 ரன் ஆகும். ஃபைனலா பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மா சாம்சங் இந்த ஸ்மார்ட் போனை அண்டர் 20,000 தான் பிரைஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு அவங்களோட சாம்சங் கேலக்ஸி M31 ஸ்மார்ட் போன் பேஸ் ஆப்ஷன் 6GB RAM 64GB மெமரி 16,500 சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட ஒரு 1000 ரூபாய் அதிகமா இல்லைன்னா ஒரு 1500 ரூபாய் அதிகமா 18,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட் தான் இந்த M31 ஸ்டார்டிங் RAM ஆப்ஷன் 6GB RAM 64GB மெமரி எடுத்து வருவாங்க. ஏன்னா அதை தாண்டி போறதுக்கு இங்கே வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். M31 ஸ்மார்ட் போன்ல இருந்து நீங்க பெருசா என்ன அப்டேட் பண்ணிருக்காங்கன்னா பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க, அது போக 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வேற சொல்ற அளவுக்கு பெருசா எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணல. அதனால ஒரு 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் வரைக்கும் தான் பிரைஸ் அதிகப்பட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேல சேல்ஸ் பண்ணாங்கன்னா யாரும் இந்த ஸ்மார்ட் போன் வாங்க மாட்டாங்க. அவங்களோட M31 ஸ்மார்ட் போனே வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 6128 ஒரு 19,000 சேல்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேல ஆப்ஷன் கொடுத்தா 20,000 ஏதாச்சும் எடுத்து வருவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? 18,000க்கு இது ஒரு பெஸ்டா நான் சைனீஸ் ஸ்மார்ட் போனா இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணா வாங்கலாம் சொல்லிட்டு கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம டெக் ஃபோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.